அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். திருப்பியுமே நம்ம சாசுகே வேகமா நடந்து போயிட்டு இருக்க. இந்த வாட்டி நம்ம சாக்குரா அழுதுகிட்டே, நில்லு சாசுகே, எனக்கே நல்லா தெரியும் என்னால அழுது புலம்ப மட்டும் தான் முடியும். நான் எவ்வளவுதான் உன்னை லவ் பண்ணாலும் எவ்வளவுதான் உன்னை கேர் பண்ணாலும் என்னால உன்கிட்ட வர முடியல. உன் மனசுல கொஞ்ச நாவது எனக்கான ஒரு இடம் இருந்தா நில்லு சாசுகே, நில்லு சாசுகேன்னு நம்ம சாக்குராவும் அழுது புலம்புவா. நெக்ஸ்ட் நம்ம சாசுகே பிரசன்ட்ல சாக்குராக்கு நம்ம தேங்க்ஸ் சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி அப்படியே நினைச்சு வாப்பான். நெக்ஸ்ட் நம்ம சாசுகே, சாக்குரா நீ அப்பவும் சரி இப்பயும் சரி எனக்கு நீ தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கெஞ்சுட்சு மூலமா சாக்குரா அட்டாக் பண்ணிடுவான். சாக்குராக்கும் நம்ம சாசுகே கையில செத்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த கெஞ்சுட்சுல. நெக்ஸ்ட் நம்ம நரட்டோ கோவமா வரும். எதுக்குடா இப்ப சாக்குராவா கெஞ்சுட்சுல லாக் பண்ண, அவ எப்பயுமே உன்னை காப்பாத்ததா நினைப்பா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம சாசுகே சொல்லுவான், அவளை நான் இப்ப கெஞ்சுட்சுல லாக் பண்ணலன்னா என் பின்னாடி வந்துகிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் கக்காசி சென்சே சாசுகே கிட்ட சொல்லுவாரு, நம்ம சாக்குரா எப்பயுமே உன்னை அடையணும்னு சொல்லி விரும்பினது இல்ல, உன்னை எப்பயுமே பாதுகாக்க தான் ட்ரை பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கக்காசி சொல்ல சாசுகே தக்கா ரிப்ளை கொடுப்பான். அதுக்கு என்ன ரொமான்ஸ் பண்ண சொல்றீங்களா, அதுக்கான அவசியமும் இல்ல அதுக்கான நேரமும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சாசுகே சொல்லுவான். நெக்ஸ்ட் நம்ம சாசுகேவோட ஒரு குட்டி பிளாஷ்பேக் தான் போட்டு காட்டுவானுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாசுகே அவங்க அம்மா கிட்ட கேட்பான், எப்ப பார்த்தாலும் ஏமா அப்பா இட்டாச்சியை மட்டும் இட்ஸ் மை